ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சேலம் ஸ்பெஷல் ஒப்பிட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எங்கள் சேலம் பக்கத்தில் நிறைய அந்த மாதிரி அந்த காலத்துலேருந்து இது ஸ்வீட்டுனாலே அது இது தான் செய்வாங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து மொத்தமாகவும் இல்லாமல் அந்த மாவெல்லாம் வெளியில் வராமல் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதெல்லாம் அந்த பழைய காலத்து ஸ்வீட் இது. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு 1/4 கிலோ வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு 2, 3 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஏன்னா கொஞ்சம் ஊறுனுச்சுன்னா வேகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது ஒரு பக்கம் ஊறட்டும். இப்போ தேவையான அளவுக்கு மாவு என்னன்னு எடுத்துக்கலாம். 1/4 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/4 கிலோ போதுமானதாக இருக்கும். 1/4 கிலோ பருப்பு எடுத்திங்கன்னா 1/4 கிலோ மைதா மாவு, 1/4 கிலோ வெல்லம் கரெக்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து கலருக்கு வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும். அப்போ தான் அந்த மேல் மாவு வந்து மஞ்சளாக இருக்கும். வெள்ளையாகவும் இருக்கும். கலர் போடலன்னா வெள்ளையாக இருக்கும். கலர் போட்டிங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து தண்ணி கொஞ்சம் நல்லாவே ஊற்றி பெசருங்க. இது கொஞ்சம் இணக்கமாக தான் இருக்கணும். ரொம்ப இந்த சப்பாத்தி பரோட்டாக்கு மாதிரி ரொம்ப வந்து இறுகின மாதிரி பிசையக்கூடாது. இலக்கமாக இருக்கணும். இதுக்கு நிறையா கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கையில் பிசு பிசுன்னு ஒட்டாது. இந்த பக்குவத்துக்கு இருந்தால் தான் நம்ம மாவு திரட்டும் போது கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ மறுபடியும் கொஞ்சம் ஆயில் விடணும். ஆயில் விட்டுட்டு நல்லா பிசறும்போது பார்த்திங்கன்னா கையில் வந்து பிசு பிசுன்னு தான் ஒட்டும். அந்த மாதிரி இலக்கமாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து உள்ள மாவு வச்சு நம்ம தேய்க்கும்போது கரெக்டாக வரும். நல்லா வந்து ஒப்பிட்டும் நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த பக்குவத்தில் வந்து பிசைஞ்சிட்டேன். இப்போ வந்து மேலேயும் மறுபடியும் ஆயிலை விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. இப்போ வந்து அடுத்தது நாம் பருப்பு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஊறினதுனால ஒரு 2 மணி நேரம் ஊறினதுனால ஒரு 2 விசில் 3 விசில் விட்டாலும் போதுமானதாக இருக்கும். நான் 3 விசில் வச்சேன். அதுக்கே பருப்பு வந்து நல்லா புது பருப்பாக இருக்கிறதுனால நல்லா மலர்ந்து வெந்து வந்துருச்சு. பாருங்கள், ரொம்பவும் கொல கொலன்னு போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. தண்ணி அதிகமாக ஊற்றி ரொம்ப வெந்துருச்சுன்னா அது தண்ணி மாதிரி போயிடும். கரெக்டான பக்குவத்தில் வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் கரெக்டாக வெந்துருச்சு. இப்போ வந்து இந்த தண்ணியெல்லாம் ஈர்த்துடணும். இப்போ நான் ஒரு வடிகட்டி வச்சு அந்த தண்ணியெல்லாம் அதில் ஊற்றி இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். அந்த தண்ணியெல்லாம் வெந்துருச்சு. இந்த தண்ணியெல்லாம் பாருங்கள் கீழே வந்துடும். கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக போய் அதிகமாக வெந்தால் பாயாசம் மாதிரி ஆகிடும். அப்புறம் அந்த பருப்பு வந்து நமக்கு யூஸ் ஆகாமல் போயிருக்கும். இது கரெக்டான பக்குவத்துக்கு வந்திருக்கு. 2 விசில் கூட வச்சுருக்கலாம். நான் 3 விசில் வச்சேன். பருப்பு புதுசுங்கிறதுனால நல்லா வெந்துருச்சு. இப்போ மறுபடியும் ஒரு கடாயை வச்சு இந்த பருப்பு வந்து அதில் போட்டுக்கலாம். இப்போ இது 1/4 கிலோ பருப்புக்கு 1/4 கிலோ நல்ல வெல்லம் கரெக்டாக இருந்தது. நான் வந்து அதில் கொஞ்சம் நிறுத்திட்டேன், ரொம்ப ஸ்வீட் வேண்டான்ட்டு. இப்போ பாருங்கள் மாவு பிசைஞ்சு வச்சு 1 மணி நேரம் மேலே ஆகுது. நல்லா இலக்கமாக இருக்குது. பார்க்கவே அப்படி பட்டர் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ வந்து அடுப்பை இனிமேல் தான் பற்ற வைக்க போகிறேன். இப்போ பருப்பும் போட்டு அந்த 1/4 கிலோ நல்ல வெல்லத்தையும் போட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு சிம்மிலேயே வந்து பிரட்டி விட்டுட்டே இருங்க. அது வந்து அந்த வெல்லம் கரையும் போது அந்த பருப்பும் வேகும்போது கெட்டியாயிடும். இப்போது 2, 3 ஏலக்காய் இருந்துச்சுன்னா அதையும் இதில் வந்து உடச்சி போட்டுக்கோங்க. நம்மளாம் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா உரலில் போட்டு ஆட்டுவோம். இப்போல்லாம் உரலில் போடுறதில்ல, மிக்சியில் போட்டாலும் இது பாயாசம் ஆகிடும். அதனால் நான் வந்து மாய்ச்சரை வச்சு மசித்து எடுத்துக்கிறேன். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டிங்கெல்லாம் இதை செய்யும்போது உரலில் போட்டு ஆட்டுவோம். கூடவே வெல்லத்தை போட்டு நாங்கள் ஆட்டும்போது அதை பாதி சாப்பிட்ருவோம். மீதி தான் சுட போவோம். இது அப்படியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாயிடுச்சு. உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பக்குவத்துக்கு வந்துருச்சு. ஏன்னா அந்த கடலைப்பருப்பு வேக வேக கரெக்டான பக்குவத்தை வெந்ததுனால அந்த வெல்லமும் போட்டு தண்ணி வந்து ஈர்த்துருச்சு. இல்லைன்னா வந்து கொல கொலன்னு இருக்கும். மிக்சியில் போட்டிங்கன்னா அப்படியே வந்து நீத்து போன மாதிரி ஆகிடும். இப்போ மாவு வந்து திரட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நம்ம எண்ணெய் பட தான் அந்த மாவு வந்து இணக்கமாக போகும். நமக்கு தேவையான உருண்டை எடுத்துக்கிட்டு அது மேலே நல்லா ஆயில் விடுங்க. ஆயில் விட்டால் தான் அது வந்து கையில் ஒட்டாது. நல்லா தேய்க்கும்போது நல்லா இலகி வரும். இப்போ வந்து ஓரளவுக்கு மொத்தமாக தான் வந்து திரட்டணும். ரொம்ப மெலிசாக பூரிக்கு சுடுற மாதிரி சப்பாத்தி சுடுற மாதிரி திரட்டக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்துச்சுனாலே போதும். நான் இதே கொஞ்சம் மெலிசாக வந்து தேய்ச்சிட்டேன். இப்போ வந்து தேவையான அளவு அந்த பருப்பு உருண்டை எடுத்து இதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு சுற்றிலும் எல்லாம் மடித்து விடுங்க. சுற்றிலும் மடித்து அந்த மீதி இருக்கிற மாவை வந்து எடுத்துடணும்.
ரொம்ப லூஸாக விட்டு எடுக்கணும். டைட்டாக இருந்து எடுக்கக்கூடாது. மேலே கொஞ்சம் லூஸாக விட்டு மேல் மாவு மட்டும் எடுத்தோம். டைட்டாக இருந்துச்சுன்னா அப்புறம் மறுபடியும் தேய்க்கும்போது அந்த உள்ளே இருக்கிற அந்த மாவெல்லாம் வெளியில் வந்துடும். இப்போ அதை அப்படியே திருப்பி வச்சு தேய்ங்க. மறுபடியும் கொஞ்சம் நல்லா ஆயில் விட்டுட்டு லேசாக தேய்ச்சிங்கனாலே நல்லா இலகி போகும். இந்த எண்ணெய் விட விட தான் இந்த மாவு பார்த்திங்கன்னா அவ்வளோ மெலிசாக போகும். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா கையில் வச்சு அப்படி தட்டிடுவாங்க. அது விரலுடைய அச்சு கிடைக்கும். அந்த மாதிரி வேண்டாங்கும்போது நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் கொஞ்சம் விலகி போயிடுச்சுன்னா உள்ளே இருக்கிற மாவு தெரியும். அதுக்கு நீங்கள் ஒரு பேட்ச் ஒர்க்கும் போட்டுக்கலாம். அது அவ்வளோ தெரியாது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் மைதா மாவு எடுத்து அது மேலே அப்படியே கொஞ்சம் வச்சு தேய்ச்சிங்கனாலே நல்லா ஒட்டிக்கும். அந்த பேட்ச் ஒர்க்கு கரெக்டாக இருக்கும். முன்னெல்லாம் வந்து மொத்தமாக சுட்டு கொடுப்பாங்க. அதையும் மாவு மாதிரி இருக்கும், நம்ம சாப்பிடுவோம். இது நல்லா மெலிசாக இருக்கும். இந்த மேல் மாவு இருக்கிறதே தெரியாது. உள்ளே அந்த பருப்பு இருக்கிறது தான் தெரியும். இப்போ பாருங்கள், பேட்ச் ஒர்க் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி தேய்ச்சாச்சு. அப்படி தொட்டாலே விலகி போகும். அந்த அளவுக்கு இந்த போலின்னு சொல்லுவாங்க தமிழில். நாங்கள் வந்து ஒபிட்டுன்னு சொல்லுவோம். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்வீட்டாக கொடுத்து செஞ்சு அடிக்கடி செய்வாங்க. இதுக்கு நல்லா நெய் விட்டு செஞ்சிங்கன்னா 1க்கு 4 சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நெய் விட்டு தான் வந்து செய்யணும். நல்லா சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் செவக்கிற வரைக்கும் நெய் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அருமையாக இருக்கும் வாசனை. அந்த கடலைப்பருப்பும் நெய்யும் சேரும்போது இந்த வெல்லம் ஏலக்காய்லாம் இந்த வாசனையே அப்படியே ஒரு வீடே ஒரு கமகமன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து பக்குவமாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். எல்லாமே ஒரே சைஸில் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப மொத்தமாக இல்லாமல் இந்த பக்குவத்துக்கு வேக வச்சு சிம்மில் வச்சு வேக வைங்க. இன்னொன்று திரட்டிக்கலாம். போன மாவு கொஞ்சம் மெலிசாக போயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக வச்சேன். ஏன்னா அது உருண்டை வச்சு நம்ம தேய்க்கும் போது மாவு இலகி போகும். இப்போ வந்து பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அது வந்து நல்லா மொத்தமாக வச்சு மறுபடியும் ஒன்று எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த மேலே மாவு வந்து மறுபடியும் எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த மேலோடு மட்டும்தான் எடுக்கணும். இந்த உருண்டை பக்கத்தில் எடுத்திங்கன்னா அந்த தேய்க்கும் போது அந்த மாவெல்லாம் விலகிடும். இது வந்து நிறையா எண்ணெய் விட்டு கையிலேயே தட்டி போடுவாங்க. அது ஒரு மெத்தேடு. இது வந்து நாம் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி போடுறோம். இப்போ மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தேய்க்கும் போது தான் பார்த்திங்கன்னா அது நல்லா வந்து ஒட்டாமல் வரும். அந்த வந்து விலகி போகாது, உள் மாவு வெளியில் வராது. இப்போ பாருங்கள், மறுபடியும் நெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து எல்லாமே நெய் ஊற்றி சுட முடியலன்னா கொஞ்சம் ஆயிலும் கொஞ்சம் நெய்யும் விட்டு சுட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். அந்த வாசனையும் கமகமன்னு இருக்கும். நான் எடுத்துருக்கிற மாவு எல்லாமே கரெக்டாக போச்சு. 1/4 கிலோ மாவு, 1/4 கிலோ கடலைப்பருப்பு, 1/4 கிலோ வெல்லம், எல்லா அளவும் கரெக்டாக போயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கடலைப்பருப்பு போட்டிருக்கனால. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். பாய்.